வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏஎஸ் 103 பிசினஸ் காம்பினேஷன். ஸோ பிசினஸ் காம்பினேஷன் என்னன்னா ஒரு பிசினஸை இன்னொரு பிசினஸ் அக்யூசிஷன் பண்றது ஆர் அதர்வைஸ் ஏபின்ற ரெண்டு கம்பெனி இருக்கு, அதை சீன்ற அந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகி சீனு ஒரு நியூவா ஒரு கம்பெனி உருவாகிறதா. ஸோ பிசினஸ் காம்பினேஷன் இஸ் அ transaction or other event in which a acquirer obtain control of one or more business. ஸோ ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட பிஸ்னஸை ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிட்ட இருந்து அப்படியே அக்யூஷன் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த ஏஎஸோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ரிலவன்சி, ரியலபிலிட்டி அண்ட் கம்பேரபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஏஎஸ் எதை டினோட் பண்ணுது? அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் இஸ் மேட் அண்டர் அக்யூஷன் மெத்தட். எந்த மெத்தட்ல நம்ம அக்யூஷன் பண்றோம், ஸோ அதை ரெகுலேட் பண்றது ரிலவன்ஸ் அண்ட் ரியலபிலிட்டி அண்ட் கம்பேரபிலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அந்த ரிப்போர்ட்ல இந்த மூணுமே இருக்கணும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரெகக்னிஷன் பிரின்சிபல் மஸ்ட் மீட் டிஃபைன் ஆஃப் அசட் ஆர் லயபிலிட்டி அட் அக்யூஷன் டேட். ஸோ அக்யூசிஷன் நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அந்த டேட்ல இந்த அசட்டும் லயபிலிட்டியும் ஒன்று அவங்களோட புக் வேல்யூ படி நம்ம எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் ரீவேல்யூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அன்னைக்கு அந்த தேதியோட சொத்துக்களோட பொறுப்புகளோட மதிப்பென்னவோ அதுல தான் அவங்க எடுத்துருக்கணும். ஓகேவா? மஸ்ட் பி எக்ஸ்சேஞ்ச் as part of acquisition. ஸோ ஒரு சொத்து பாத்தீங்கன்னா ஏ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு, பி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ ஏ வந்து அப்படியே இந்த பியை அக்வயர் பண்றாங்க. ஸோ இந்த டேட்ல இப்போ பி லிமிடெட்க்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட்டும் இருக்கும், லயபிலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அசட் லயபிலிட்டி ரெண்டுமே இப்போ ஏக்கு உள்ள வந்துடும். ஸோ இது ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? ஏக்கு வந்துடும். ஏன்னா இதுவும் ஏ கம்பெனியா மாற போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக இவங்க என்ன கொடுப்பாங்க? அசட் அண்ட் லயபிலிட்டி. இந்த பிசினஸ் டோட்டல் பிசினஸ் இங்க வந்துடுது. அண்ட் தென் இவங்களோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருப்பாங்கல்லப்பா, ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன கொடுக்கணும்? ஒன்னு கன்சிடரேஷன். ஸோ பர்ச்சேஸ், அதுதான் என்னது? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா கேஷ் கொடுப்பாங்க யூஸ்வலா, ஆர் ஷேர்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர்ஸாவே அவங்க வந்து இஷ்யூ பண்ணலாம். கேஷா கொடுக்கலாம், ஷேரும் கொடுக்கலாம், ஆர் அதர் மோடு வேற ஏதாவது டிபென்ச்சர்ஸ் கூட சில கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கொடுப்பாங்க. இவங்களுக்கு என்ன உள்ள வரும்? இந்த மொத்த பிசினஸே வரப்போகுது. மொத்த பிசினஸ் மீன்ஸ் இவங்களோட அசட், பியோட அசட்டும் லயபிலிட்டியும் இப்ப ஏக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்துல ஃபேர் வேல்யூ மெத்தட்னா என்னன்னாப்பா, இப்போ வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேவா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒரு 10 lakhs நான் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் தட் மீன்ஸ் என்ஏவி, டோட்டல் அசட் மைனஸ் அவங்க கிட்ட இருக்கிற லயபிலிட்டியை கழிச்சது போக நெட்டு தான் எனக்கு 10 lakh இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதான் என்னோட இதான் என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். மேபி கேஷா இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஸோ 10 லட்சத்துக்கு இருக்கு. இப்போ இவங்களோட டோட்டல் என்ஏவி அசட் லயபிலிட்டியை நெட்டா அசட்ல இருந்து லயபிலிட்டி கழிச்சது போக இவங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்குவோம், 8 லட்சம் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ராவா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? என்ன அர்த்தம்னா அவங்களோட சொத்து என்னது? பேலன்ஸ் ஷீட்டோட மதிப்பு என்ஏவி 8 லட்சம் இருக்குப்பா. ஓகேவா? சோ இந்த 8 லட்சம் மதிப்பு உள்ள இந்த பிசினஸ்க்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். எக்ஸஸா நான் எவ்வளவுப்பா கொடுத்துருக்கேன்? 2 லட்சம் கொடுத்துருக்கேன். அது பேர் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கிறனாலதான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனி அது மேபி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, நல்லா ரன் ஆயிருக்கு, இல்ல லாஸ்ல போயிருக்கு, வாட் எவர் இட் மேபி, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. ஸோ அந்த குட்வில்னாலதான் 8 லட்சம் ரூபாய் இருக்கிறத நான் 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். ஸோ எக்ஸஸா பிளஸ் வேல்யூல இருக்கும் போது அது என்னது? குட்வில். ஆர் இப்ப பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து எனக்கு ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனே ஒரு 8 lakh வச்சுப்போம். பட் ஆனா இவங்களோட என்ஏவி இருக்குல்ல, நெட் அசட் வேல்யூ, அசட் மைனஸ் லயபிலிட்டி,
இவங்க மொத்த அசெட்ல இருந்து நான் லைபிலிட்டி கழிச்சதே எனக்கு வந்து ஒரு 9 lakhsக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா நான் கொடுத்து வாங்குறது 8 லட்சத்துக்கு தான் வாங்குறேன். எனக்கு 9 லட்சத்துக்கு உள்ள வருது, 8 லட்சம் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, -1. நான் வந்து 1 லட்சம் ரூபாய் நான் வந்து கம்மியா கொடுத்துருக்கேன். இது என்னன்னு நம்ம சொல்லுவோம், கேபிட்டல். இது எனக்கு என்னவா வருது, எனக்கு தானேப்பா. சோ இது எனக்கு எக்ஸஸா ஒரு லட்சம் ரூபாய் வருது. ஓகேவா? சோ இது என்னது, எனக்கு கேபிட்டல் ரிசர்வ். சோ இதை டினோட் பண்றதா இந்த ஏஎஸ். சோ இதெல்லாம் எப்படி நம்ம அதே ஐடென்டிஃபையபிள் அசெட்ஸ் அக்வயர் அண்ட் த லைபிலிட்டி. சோ இது எல்லாத்தையும் நான் அசெட்டையும் லைபிலிட்டியும் நான் என்ன பண்றேன், அக்வயர் பண்ணிக்கிறேன். அசியூம் தட் தே ஆர் அக்யூஷன் டேட். சோ என்னங்க என்னோட கம்பெனியை நான் உள்ள வருதோ அந்த கம்பெனியோட அக்யூசிஷன் டேட் மேபி ஏப்ரல் 1 இருக்கலாம், ஒரு அக்டோபர் 1, எந்த டேட்டோ அன்னையோட ஃபேர் வேல்யூல தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். சாரி, நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னாப்பா, இப்போ நான் ஒரு கம்பெனியை நான் வந்து ஷேர் நான் வாங்குறேன். ஓகேவா? டோட்டலா பி லிமிடெட்ல 100 ஷேர்ஸ் இருக்கு. இதான் டோட்டல் ஷேர் வேல்யூ, அவங்களோட ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100 ஷேர்ஸ் இருக்கு. இப்ப நான் என்னன்னா ஏ கம்பெனி, ஏ லிமிடெட், இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு சொல்றேன் ஏ லிமிடெட் நான் என்கிட்ட வந்து ஒரு 60 ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம், 60% என்கிட்ட இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நான் தான் மெஜாரிட்டி. நான் தான் யாரு, மெஜாரிட்டி. இந்த மீது இருக்குல்ல அந்த 40%, 40 ஷேர்ஸ், இது வந்து என்னது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் நான் கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ல மொத்தம் 100 ஷேர்ல 60 ஷேர் என்கிட்ட இருக்கு, மீதம் 40 மத்த எல்லார்கிட்டயும் இருக்கு. நான் கண்ட்ரோல் இது மேபி வந்து ஒரு 10 ஷேர் ஹோல்டர்ஸ் சேர்ந்து இருக்கலாம், 20 ஷேர் ஹோல்டர்ஸ் சேர்ந்து இருக்கலாம். ஏன் ஒருத்தன் கிட்ட எவ்வளவு இருக்கு, இது மீது இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ட்டையும் இருக்கிற ரேட். ஓகேவா? சோ இவங்க தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கம்மியா தானே இருக்கு, அவங்க கிட்ட என்னை விட கம்மியா வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களுக்கும் இந்த டோட்டல் நெட் அசெட் வேல்யூ சொல்லுவோம்லப்பா, இந்த என்ஏவி இருக்குல்லப்பா, டோட்டல் என்ஏவி என்ன, டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டி. ஓகேவா? சோ இந்த என்ஏவில எனக்கு 60% இருக்கு, அதே மாதிரி தான் இவங்களுக்கு 40% இருக்கு. இன் கேஸ் 10 lakhsன்னு வச்சுக்குவோமே, இப்ப ஏக்கு இந்த 10 lakhsல 60% சொந்தம். அதே மாதிரி இந்த என்ஏவில என்சி இருக்காங்கல்ல, அந்த நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், சோ இவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 40% சொந்தம். சோ இததான் இந்த ஏஎஸ் டிஃபைன் பண்ணுது. இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஓகேவா? நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அட் இட்ஸ் ஃபேர் வேல்யூ, நம்ம ரீவேல்யூ பண்ண அந்த அசெட்டை லைபிலிட்டியும் போக இருக்குல்ல, அந்த நெட் அசெட் வேல்யூ. ஸோ அதுலதான் நம்ம ஃபேர் வேல்யூல தான் அக்யூஷன் டேட்லயும் இந்த நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட ப்ரொபோர்ஷனேட் ஷேர் படி அக்விரர் ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட். ஸோ இதையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? குட்வில் அதே மாதிரி தான், நம்ம உள்ள ஒரு கம்பெனி நம்மளுக்கு உள்ள வருது. ஓகேவா? அக்யூஷன் பண்றோம். ஸோ அப்போ அவங்களோட குட்வில் என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, குட்வில் எப்படி பாக்குறோம்னா நம்மளோட பர்ச்சேஸ் அண்ட் தென் என்ஏவி. ஸோ இதை டிஃபைன் பண்றதா குட்வில் ஆன் த அக்யூஷன் டேட் அஸ் எக்ஸஸ் ஆஃப் ஏ ஓவர் பி. ஸோ ஏ ஓவர் பி தான் என்னதுப்பா, நம்மளோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மைனஸ் என்ஏவி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதை டிஃபைன் பண்றதா இந்த ஏஎஸ். இந்த ஏஎஸ் 103 என்னன்னா, ஒரு கம்பெனிய நம்ம அக்யூசிஷன் பண்ணும் போது இந்த அக்யூசிஷன் டேட்ல நம்ம போடுற ஜேர்னல். ஓகேவா? சோ இந்த ஏஎஸ் இந்தியன் ஏஎஸ் 103ல அக்யூசிஷன் டேட் இது ரொம்ப முக்கியம். அக்யூசிஷன் டேட் அப்போ நம்ம போடுற ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இதை கம்ப்யூட் பண்ணுவோம். அண்ட் தென் குட்வில் கம்ப்யூட் பண்றது. ஸோ இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றதா இந்த இந்தியன் ஏஎஸ் 103. எப்படி நம்ம அக்கௌண்டிங் பண்ண போறோம், ஸோ இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். ஏ லிமிடெட் பி லிமிடெட அக்வயர் பண்றாங்க. ஓகேவா? எவ்வளவுக்கு, 9,60,000 தான் அக்வயர் பண்றாங்க. அண்ட் தென் ஃபேர் வேல்யூ நெட் அசெட் எவ்வளவுப்பா இருக்கு, 8 lakhs இருக்கு. இதுக்கு நம்மள குட்வில் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? இப்போ ஏ லிமிடெட் தான் பி லிமிட்டடை அக்யூர் பண்ணுது. அண்ட் தென் நம்மள எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோப்பா இருக்கு? 9,60,000 இருக்கு. அண்ட் தென் என்ஏவி 8 lakhs. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 1,60,000. நான் கொடுக்குற காசு தான் 9,60,000 தான் கொடுக்குறேன். ஆனா அவங்களோட மதிப்பு, சொத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 8 லட்சம் இருக்கு. ஸோ நான் அதிகமா 1,60,000 கொடுக்குறேன். அப்போ இது என்னது? குட்வில். ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் குட்வில் முடிச்சாச்சு. இப்படிதான் நம்ம குட்வில் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எந்த புக்ல போட சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏயோட புக்ல போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏன்றது யாரு? அக்யூஷன் பண்றவங்க தான். ஓகேவா? ஸோ இப்ப ஏக்கு எதெல்லாம்ப்பா உள்ள வருது? ஸோ இப்ப ஏக்கு எதுப்பா உள்ள வருது? வாட் கம்ஸ் இன் டேட்டா? நெட் அசட். அசட் தானே வருது நம்மளுக்கு. உள்வருவன பற்று. அந்த குட்வில் நம்மளுக்கு உள்ள வருது. நெட் அசட்டோட சேர்த்து நம்ம குட்வில்லும் வாங்குறோம். ஓகே, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா. இங்க எவ்வளவு அமௌண்ட்? நெட் அசட் எனக்கு 8 லட்சம். அண்ட் தென் குட்வில் ஒரு 1,60,000. நான் என்ன எனக்கு கொடுக்குறேன்? வாட் கோஸ் அவுட்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேவா? ஸோ ஆர் அதர்வைஸ் இது கேஷா இருக்கலாம். ஓகே, 9,60,000. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த சம்ல இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒரு ஈக்விட்டி ஷேரா கொடுத்துருக்கோம் அட் பார் வேல்யூல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகேவா? இஃப் இஷ்யூ consideration as equity share at par ₹10 ₹10 ஷேரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம போட்டுருவோம். ஓகேவா? போட்டுட்டு பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி தான் வரும். ஓகேவா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு என்னவா அப்பா கொடுக்குறாங்க? டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதே தான். ஸோ இந்த 9,60,000 தானே நான் ஈக்விட்டி ஷேரா கொடுக்க போறேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா கொடுக்க போறேன். பார் வேல்யூ 10. ஓகேவா? ஸோ அப்ப எத்தனை ஷேர், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்? அவ்வளவுதான். ஓகேவா? இஷ்யூ த ஷேர்ஸ் டு பி லிமிடெட். யாரு கொடுக்குறாங்க? பி லிமிடெட், ஏ லிமிடெட். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2. ஓகேவா? ஆன் மார்ச் 31 கே லிமிடெட் வந்து எல் லிமிடெட் அக்யூஷன் பண்றாங்க, அக்வயர் பண்றாங்க. ஓகே, கே லிமிடெட் அதுக்காக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 60 ஈக்விட்டி ஷேர். பார் வேல்யூ வந்து 10பா. பட் ஆனா தட் வேர் ட்ரேடிங் அட் 240க்கு ட்ரேட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் புக் வேல்யூ ஆஃப் என்ஏவி எவ்வளவுப்பா? 72 lakhs. ஓகேவா? அண்ட் தென் the fair value of the net asset was assessed. அன்னையோட நம்ம அக்யூசிஷன் பண்ணும்போது அன்னையோட வேல்யூ என்னப்பா? அவங்க நெட் அசெட் வேல்யூ 72 lakh இருக்கு. பட் ஆனா புக் வேல்யூ தான் 72. நம்ம அக்யூசிஷன் பண்றது அன்னைக்கு ஃபேர் வேல்யூ எவ்வளோ? 1,35 lakhs. ஓகேவா? இப்போ நம்ம as per இந்தியன் AS 103 படி நம்ம என்ன பண்ணுவோம்? அக்யூசிஷன் டேட்ல ஃபேர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஜேர்னல்ல இப்ப நெட் அசெட் யாருக்கு இப்ப வெளியில போகுது? நெட் அசெட்டா எவ்வளவு எனக்கு வருது? வாட் கம்ஸ் இன்? ஓகேவா? 1,35 lakhs. அண்ட் தென் அவர் எவ்வளவு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், இது நான் ஸ்ட்ரைட்டா குட்வில்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த சம்ல சொல்றேன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவர் எவ்வளவு கொடுக்குறாரு? நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல 60 into 240. ஓகேவா? 240 தானே அன்னைக்கு அதோட ரேட்டு. ஸோ 1,44 lakhs நம்ம பே பண்றோம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, இதோட பேலன்ஸ் தான் என்ன அர்த்தம்? எனக்கு நான் கொடுத்த பேலன்ஸ் தான் எனக்கு என்ன அர்த்தம்? குட்வில். குட்வில்லா எனக்கு உள்ள வருது 9 lakhs. ஓகேவா? ஸோ இப்படியே கூட நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம் சம் எக்ஸாம்ல, பிகாஸ் டைம் கன்சப்ஷன் பேசிஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர் நான் இஷ்யூ பண்ண போறேன். இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல லாஸ்ட் சம்ல ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி தான். கன்சிடரேஷன் அக்கௌண்ட்
டெட்டார் எவ்வளோப்பா கன்சிடரேஷன் நான் கொடுக்குறேன் 1,44 lakhs. ஓகே, இதுக்கு ஈக்விட்டி ஷேர். அந்த ஈக்விட்டி ஷேர்ல எவ்வளோ நான் ஷேர் கொடுக்குறேன் 60,000 ஷேரு, அதோட பார் வேல்யூ எவ்வளோ 10. ஸோ அப்போ 6 lakhs தான் எனக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும். மீதம் அன்னைக்கு ரேட்டுக்கு நான் 230 இருக்குல்லப்பா, இது எனக்கு எப்படி போகும் 60 into 230. ஸோ இந்த 1,38 lakh வந்து என்னோட செக்யூரிட்டி பிரீமியம். பிரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி பிரீமியம்க்கு எனக்கு எவ்வளவு போகுது 1,38 lakhs. ஓகேவா? புரிஞ்சுதா? நான் மொத்த கன்சிடரேஷன் இவ்வளவு கொடுக்குறேன். பட் ஆனா கேபிட்டல் என்னவோ எனக்கு அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees தான். பட் நான் எக்ஸஸா வச்சு 230 rupees நான் எக்ஸஸா தான் கொடுக்குறேன். அதனால இது செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அண்ட் தென் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 3ல ஏ லிமிடெட் பாத்தீங்கன்னா பி லிமிடெடா அக்யூஷன் பண்றாங்க 80%. இது இப்பதான் நோட் பண்ணுங்க, 80% தான் அக்யூஷன் பண்றாங்க. அப்ப என்சி என்னவா இருக்கும் 20% இருக்கும். ஓகே, அண்ட் தென் அவங்களோட நெட் அசெட் அட் த டைம் ஆஃப் அக்யூஷன் அமௌண்ட் வந்து 8 lakhs இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த 8 லட்சத்துல என்சிஐக்கு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டே நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்களா, ஒரு குட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களோட அமௌண்ட்டே எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் நம்ம குட்வில் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் புக் வேல்யூ ஜேர்னல் என்ட்ரிலையும் நம்ம போஸ்ட் பண்ண போறோம். இப்போ பியோட 100%ல 80% வந்து ஏ லிமிடெட்க்கு இருக்கு. அண்ட் தென் 20% நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் குட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் குட்வில். என்னோட நான் கொடுக்குற பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஏ கொடுக்கறது எவ்வளோப்பா 9,60,000. ஓகேவா? இப்போ நெட் அசெட் வேல்யூ 80 lakhs இருக்கு. சாரி 8 lakhs இருக்கு. ஓகேவா? இந்த 8 lakhsல அவங்களுக்கு ஏ லிமிடெடுக்கு எவ்வளவு சொந்தம் 80% தான். 80%க்கு தான் அவங்க காசு கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த நெட் அசெட்ல மீதம் இருக்கிற 20% இருக்குல்ல, நெட் அசெட்டோட இந்த 8 லட்சத்துல 20% யாருக்கு சொந்தம், நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொந்தமானது. ஓகேவா? அவங்க கிட்ட இருக்கிற நெட் அசெட்ல. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ 1,60,000. இதுதான் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், அந்த கம்பெனில இருக்கிற நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம 9,60,000 இருக்கு. ஓகேவா? இதுல எனக்கு நெட் அசெட் நான் எனக்கு எவ்வளவு அக்யூர் பண்றேன் 80%. 8 லட்சத்துல 80% 6,40,000. ஸோ கழிச்சா எனக்கு வர்றதா குட்வில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிச்சாச்சு. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட்டலாம். எனக்கு எது உள்ள வரப்போகுது ஏ லிமிடெட். இது யாரோட ஜேர்னல், இந்த புக்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். ஓகேவா? நெட் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் எனக்கு உள்வருவன பற்று. வாட் கம்ஸ் இன் டெட்டார். ஓகேவா? டெபிட். சாரி, வாட் கம்ஸ் இன் டெபிட். நெட் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் 8 லட்சம். ஓகேவா? 8 lakhs போட்டேன். அடுத்து குட்வில் வந்து அதுவும் எனக்கு உள்ள வருது 3,20,000. ஓகே, அண்ட் தென் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா நான் எவ்வளவு பே பண்றேன் 9,60,000. அதே மாதிரி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவுப்பா 1,60,000. ஓகேவா? ஸோ இப்போ டெட்டாரும் கிரெடிட்டாரும் டாலி ஆயிடும். அண்ட் தென் அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவங்க என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அட் பார் வேல்யூல. அண்ட் தென் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அக்கௌண்ட் டெட்டார் ஏ லிமிடெட்க்கு இப்போ எது வெளியில போகுது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் தானே அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஓகேவா? 9,60,000. ஸோ இப்போ என்ன முக்கியம் இன்ட்டு 10. ஓகேவா? ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஹோப்ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அடுத்து வர இல்லஸ்ட்ரேஷன் 4, 5லாம் வந்து இதோட மாடல் தான். ஓகேவா? ஸோ அதனால நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா நான் என்ன பண்ண போறேன்னா இல்லஸ்ட்ரேஷன் 10 போறேன். ஓகேவா? இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த மாடல் தான். அதுக்கு வர இதுக்கு முன்னாடி இருக்கிற
10க்கு முன்னாடி இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் வந்து ஒய் லிமிட்டடை டேக்கன் ஓவர் பண்றாங்க, அக்யூஷன் பண்றாங்க. டேட் பார்த்துக்கோங்க, இதுல டேட் ரொம்ப முக்கியம். 1 அக்டோபர் 2018 அக்யூஷன் பண்றாங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுக்கும் இருக்கிற பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் எப்பப்பா இருக்கு? 31st March 2018. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய்யோட பேலன்ஸ் ஷீட் 31st March 2018. பட் இவங்க அக்யூஷன் பண்ற அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சு அக்யூஷன் பண்றது எப்போ? 1 அக்டோபர். ஸோ அப்போ ஏப்ரல், மார்ச், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ 6 months இருக்கு ஊடல. 6 months பீரியட் இருக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் அக்யூஷன் டேட்டுக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் த 6 months, இப்போ நம்ம சொன்னோம்ல 6 months. ஸோ அந்த 6 monthsல அவங்களுக்கு 2 பேருக்கும் ப்ராஃபிட் இவ்வளோ கிடைச்சிருக்கு, 5,40,000. அண்ட் தென் ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, டெப்ரிசியேஷன் இதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும் ஒரு 10%. போத் கம்பெனி பெய்ட் ஆன் 1st August 2018ல ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்குரிய டாக்ஸ் வந்து 15%. டிவிடெண்ட் டாக்ஸ் வந்து 15%. ஸோ இதுக்கு வந்து என்ன செக்ஷன் பா? ஐடிடில அண்டர் செக்ஷன் 115(15). ஓகே, was paid by the each of them on such payment. Okay, and then goodwill of Y Limited oda value வந்து 1,68,900 on the taken over. So taken over பண்ணும்போது அவங்களோட Y Limited ஓட goodwill தான். And then stock Y ஓட stocks எவ்வளவு இருக்கு? abnormal item 8,500 வந்து return off பண்ண சொல்லியிருக்காங்க. would be appreciated 20% for the purpose of taken over. So acquisition பண்ணும்போது abnormal loss ஒன்னு ஏற்பட்டிருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி டேக்கன் ஓவர் பண்ணும்போது அப்ரிசியேஷனும் ஆயிருக்கு 20%. ஓகேவா? 2 பாயிண்ட் இருக்கு ஸ்டாக்ஸ்ல. அண்ட் தென் எக்ஸ் லிமிடெட் would issue Y Limited shares fully paid equity share. ஸோ இதுதான் கன்சிடரேஷன். இதுதான் என்னதுப்பா? நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன பண்ண போறோம்? சில கம்பெனி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஈக்விட்டி ஷேரா பே பண்ணுவாங்க, ஆர் டிபெஞ்சர்ஸா இருக்கும், ஆர் கேஷா இருக்கும். இந்த கம்பெனி எக்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ஈக்விட்டி ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க ஆஃப் 10 each, 10 ரூபான்ற ரேஷியோல கொடுக்குறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்டர்சிக் வேல்யூ ஆஃப் த ஷேர். இன்டர்சிக் வேல்யூனாப்பா நம்ம வேல்யூ ஆஃப் ஷேர் கம்ப்யூட் பண்ணோம்ல, ஸோ அதே மாடல் தான். அந்த மாடல்ல நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மள கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்றோம் அதையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ascertain closing bank balance which will appear in the balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம அப்பியர் ஆக போற க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குல்ல, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்டோ, கேஷ் அட் பேங்க். ஸோ அதை கண்டுபிடிக்க போறாங்க. இதுதான் இந்த சம்ல செய்ய போறோம். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10ல எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிட்டடை அக்வயர் பண்ணுது. ஸோ அந்த டேட் என்னப்பா? 1 அக்டோபர். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஷீட் டேட் என்ன? ஏப்ரல் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 months பீரியட்ல நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? டெப்ரிசியேஷன் கழிக்கணும், நம்மளுக்கு பணம் உள்ள வந்திருக்கு, டிவிடெண்ட் கூட பே பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த 6 மாச காலத்துல நம்மளுக்கு பேங்க் கேஷ் ஹேண்ட் எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ, எதுக்காகனா இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ப்பா. என்ஏவி மெத்தட்ல நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம எவ்வளவு இஷ்யூ பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அதுல கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கேஷ் இன் ஹேண்ட். ஸோ அதோட பேலன்ஸ் தான் இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். நம்மளுக்கு பேலன்ஸ் அஸ் ஆன் 1 ஏப்ரல், 1 ஏப்ரலோட ப்ராஃபிட் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ப்ராஃபிட் தான். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் தான் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு ஏப்ரல் 1 ஆயிருக்கு 5,40,000 அந்த 3,60,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு 6 months ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? டெப்ரிசியேஷன் நம்மள ரெடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோப்பா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் லிமிடெட்க்கு போட்டிருக்கேன். எக்ஸ் லிமிடெட்க்கு
15,50,000. ஓகேவா? ஸோ இதுல நான் 10% நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது எவ்வளோக்கு? ஃபார் 6 months பீரியட் தானே ஆயிருக்கு. ஸோ 6 divided by 12. அப்போ எனக்கு எவ்வளோப்பா வேல்யூ இருக்கும்? டெப்ரிசியேஷன் 10% divided by 2. ஓகே, 500. ஓகே, and then அப்புறம் ஃபார் ஒய்க்கு 12 lakh, ஒரு 12,60,000, அதுல ஒரு 10%, that the same 6 divided by 12. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். One lakh 80, 3 lakh 60, 63,000. Okay. And then 540, 75, 100. ஓகேவா? இப்போ இதுல நான் என்னென்ன பே பண்ணிருக்கேன்? ஒரிஜினலா பே பண்ணது டிவிடெண்ட் 10% நான் பே பண்ணிருக்கேன் ஈக்விட்டி ஷேர்ல. ஓகேவா? அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? எனக்கு 20 lakhs இருக்கு. ஓகேவா? 20 lakhs இங்க 15 lakhs. ஸோ இதுல 10% நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். அப்ப இங்க 2 lakhs, இங்க 1,50,000. ஓகேவா? ஸோ இதுல நான் எவ்வளோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்? 15%. அப்போ எனக்கு 30,000 in the same 22,500. இது ரெண்டும் என்ன பண்ணணும்? நான் மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? and then minus 1,50,000 divided by minus 4,30,500. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு கேஷ் ஆஃப் பேங்க் பேலன்ஸ் as on 1st October. 1st Octoberல எனக்கு எவ்வளவு கேஷ் இருந்திருக்கு? ஸோ 7,27,500 and then 4,30,500. ஸோ 2 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்றத நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இது சம்ல கொடுத்துருக்காங்கல்ல, குட்வில். அவங்க வேல்யூ பண்ண வேல்யூ எவ்வளோப்பா பண்ணிருக்காங்க? ஒய்க்கு மட்டும் வேல்யூ பண்ணிருக்காங்க 1,68,900 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வேல்யூ பண்ண ரேட்டுக்கே நம்ம எடுத்துட்டோம். அண்ட் தென் பிக்சட் அசெட்ல எக்ஸுக்கு எவ்வளோப்பா இருந்தது? அந்த 15,50,000ல இதுக்கு முன்னாடி இந்த 6 monthsோட டெப்ரிசியேஷன் நம்ம இங்க கம்ப்யூட் பண்ணோம் தெரியுமாப்பா? இந்த டெப்ரிசியேஷன் கம்ப்யூட் பண்ணணும். இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, 15,50,000 மைனஸ் 14,72,500 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் அடுத்ததும் பண்ணணும். 12 lakhs for Y also. 12,60,000 minus 63,000. Okay, 12,60,000 minus 63,000. 11,97,000. Okay, இப்போ ஃபிக்ஸட் அசெட் நம்ம போட்டாச்சு. அந்த டெட்டார் வந்து நம்மளுக்கு எவ்வளோப்பா இருக்கு? 3,49,500. and then 2,31,000. and then ஸ்டாக் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோப்பா இருக்கு? 20% நம்மளுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 8,500 நம்ம மைனஸ் வேற பண்ணணும். இப்போ ஒய் லிமிட்டெடுக்கு தான் ஸ்டாக் ஆஃப் ஒய்க்கு தான் வந்து அப்நார்மல் லாஸ் 8,500 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு 20%. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் லிமிட்டெடுக்கு நம்ம அந்த அமௌண்ட் அப்படியே தான் போட்டுறோம். ஸ்டாக் 5,35,500. ஓகேவா? அண்ட் தென் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு எவ்வளோப்பா இருக்கு? நம்மளுக்கு 3,81,500 இருக்கு. 3,81,500 மைனஸ் 8,500 ரிட்டர்ன் ஆஃப் பண்றோமா? அதோட பிளஸ்
20%. ஓகே, ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், 3,81,500 minus 8,500 பண்ணிட்டு ஒரு 20% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இப்போ 6 months டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது இருக்குல்ல, இதையும் எழுதிக்கணும். 4,30,500. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்ண போறேன். அந்த நீங்க 24,75. கிரெடிட்டார்ஸ் எவ்வளோப்பா இருக்காங்க பேலன்ஸ் ஷீட்ல? 85,000 இருக்காங்க. அந்த நீங்க ஒரு 75 இருக்காங்க. 24 lakhs, இங்க ஒரு 30 lakhs நான் மைனஸ் பண்ணிட்டேனா. ஓகேவா? இப்போ வேல்யூ ஆஃப் நெட் அசெட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ரின்சிக் வேல்யூ பெர் ஷேர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதுக்கு என்னப்பா ஃபார்முலா, வேல்யூ ஆஃப் NAV divided by நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இதான ஃபார்முலா. இப்போ நம்ம இதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ரெண்டு கம்பெனி எவ்வளோப்பா ஷேர் வச்சிருக்காங்க, இங்க ஒரு 2 லட்சம் வச்சிருக்காங்க, இங்க ஒரு 1.5 லட்சம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இங்க டோட்டல் NAV divided by 2 lakhs. ஸோ என்னோட வேல்யூ பெர் ஷேர் எக்ஸ் லிமிட்டடுக்கு எவ்வளோ, 15 rupees. அண்ட் தென் ஒய் லிமிட்டடுக்கு 24 lakhs தான் இவங்களோட NAV divided by 1,50,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோப்பா வரும், 16 rupees வரும். ஓகேவா? இப்போ NAV எவ்வளோப்பா, ஒய்யோட NAV 24 லட்சம். ஸோ இந்த 24 லட்சம் தான் நம்ம பண்ண எக்ஸ் லிமிடெட் கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ, நம்மளுக்கு ஒய்யோட NAV வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா, எவ்வளோ, ₹24 lakhs தான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் கொடுக்க போற காசு வந்து 24 லட்சம். ஓகேவா? இதுக்கு நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ் would issue to Y shareholders fully paid equity share. ஸோ fully paid equity share 10 ரூபாயா கொடுக்குறாங்க. ஓகேவா? on the basis of comparative intrinsic value of the shares on the date of taken over. அன்னைக்கு தேதியில அவங்க எவ்வளோ இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு என்னப்பா, நெட் அசெட் வேல்யூ. ஸோ அன்னைக்கு வேல்யூவில் எவ்வளோ டேக்கன் ஓவர் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவுக்கு நாங்கள் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் கம்பேரிட்டிவ் இதுதான் இதில் முக்கியமான விஷயம். என்னன்னா இப்போ உள்ள வர போற ஷேர் ஹோல்டர் இருக்காங்கல்லப்பா, எக்ஸ் லிமிட்டட்ல இருந்து எல்லாருமே உள்ள வர்றாங்க ஒய் லிமிட்டடுக்கு. ஓகேவா? இப்போ நாளைக்கு இன்னைக்கு நான் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ரேட்டு 10 ரூபாய் ஷேரா இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் என்னோட பார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஷேர். அதோட மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தேதி இது 15 ரூபாய் இருக்கா. இப்ப எல்லாரும் ஒய்யோடது இங்க வந்துட்டாங்கன்னா இவங்களோட வேல்யூ என்னவாயிடும், 15 ரூபாயா தான் ஆயிடும். அதனாலதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கொடுக்கணும்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்பேரிட்டிவ் வேல்யூ. தட் மீன்ஸ் இந்த 24 லட்சத்துக்கு எக்ஸ் லிமிட்டோட இன்ட்ரின்சிக் வேல்யூல தான் ஒய்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ, 15 ரூபாய். ஒரு ஷேர் 15 ரூபான்ற ரேட்டுக்கு தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ டிவைட் பை 15 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வருது, 1,60,000 ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்றாங்க. அட் பார் வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோப்பா, 1,60,000 இன்ட்டு 10 rupeesக்கு தானே அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
அப்போ உங்களுக்கு மொத்த ஷேரே வந்து ஷேர் கேபிட்டல் வேல்யூ இதுதான். புரிஞ்சுதாப்பா? இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? நம்மளோடது 24 லட்சத்துக்கு தான் அவங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் NAV-யா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்போ 1,60,000 கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் 10 ரூபான்ற ரேட்டுக்கு அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுதான் ஷேர் கேபிட்டல் அவங்க இஷ்யூ பண்ற வேண்டிய வேல்யூ, ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ இதுதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதோட கண்டினியூட்டி இதுக்கு அடுத்து வர போற கொஞ்சம் கஷ்டமான செய்யறது கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற மாடல்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுறேன், பாருங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சம்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சமயம் நான் வீடியோல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.